இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இலக்கியா மேலே பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலி கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணிட்டாங்க. எதை வச்சு தான் கேஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியா பார்த்தீங்கன்னா தன்னுடைய கர்ப்பத்தை செக் பண்ணுறதுக்காக இளநீல மயக்க மருந்து கொடுத்து கோயிலிருந்து கடத்தி கொண்டு போக முயற்சி பண்ணோம் அப்படின்ற பேரில் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியா மேலே கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கிடையாமல் இவன் மேலே கொலை முயற்சி கேஸும் கொடுக்கணும். குழந்தைய கர்ப்பத்தை கலைக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் மேலே கொலை பண்ண முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு, இந்த விஷயத்த சந்தோஷமாக இருக்குது, இந்த விஷயத்த நம்ம எஸ்எஸ்கே அப்பாக்கிட்டையும் ஷேர் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி பார்த்திங்கன்னா வெகுளித்தனமாக அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நானும் இப்போ இலக்கியா மேலே கேஸ் கொடுத்து உள்ளே தள்ள போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்குத நம்ம ஜானகி அத்தை மறைவாக இருந்து கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா அது, வீட்டுக்குள்ளே இத்தனை பேர் இலக்கியாவுக்கு துரோகி இருக்காங்களே, இலக்கியா ஒருத்தி என்ன தான் பண்ணுவா, இப்போ தான் ஒரு பிரச்சனை ஓஞ்சுது, மறுபடியும் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. என்ன தாங்க பண்ண முடியும், சோதனை மேலே சோதனை வந்துகிட்டே தாங்க இருக்குங்க. சரி, இந்த விஷயத்தை முதல்ல நம்ம இலக்கிய கிட்ட தெரிவிக்கணும், அப்போ தான் இலக்கியா முன்னாடியே உஷாராக இருப்பா. இந்த விஷயத்தில் நானும் கூட்டு அப்படின்றத தெரிஞ்சால் என்னவும் சும்மா விட மாட்டா, கண்டிப்பாக என்னவும் ஜெயிலில் தூக்கி போட முயற்சி பண்ணுவா. குறைஞ்சது எப்படியும் ஒரு 6-7 மாதமாவது உள்ளே தள்ளுருவாங்களே. இலக்கியா ஏற்கனவே கஷ்டத்து மேலே கஷ்டம் இருக்கா, என்ன தான் பண்ண போகிறாளா ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இதை எப்படியாவது இலக்கியா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. இலக்கியாவோ வேலை விஷயமாக ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இந்த டைமில் போன அவளும் இலக்கியாவும் அட்டன் பண்ணலன்னு தாங்க சொல்லணும். சரி, ஓகே, கௌதமுக்காவது போனை போட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. கௌதம் இருக்கிற பிரச்சனையில் அவனும் போனை எடுக்கலைங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் கூட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கிட்ட இதை பற்றி எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி கேஸை கொடுக்க வச்சுருவோம். நாம் தனியாக கொடுத்தா தானே பிரச்சனை, பைரவியும் கூட சேர்த்துக்கிட்டா அது தனியாக போயிடும், பிரச்சனை வந்தாலும் பைரவி மேலே போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு